வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. இப்போ கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் கரூரில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வாருங்கள் வளருவோம் ஜோதிட ஆய்வு கூட்டத்தில் நாமக்கல்லை சேர்ந்த வாஸ்து கணேசன் ஐயா அவர்கள் திரிகோணத்தை பற்றி 159 பற்றி ரொம்ப சிறப்பாக நமக்கு சொல்லுவாங்க. 159 சுகம் மேலே வந்துடுவோம். இப்போ மேலே வரதை பற்றி அவர் சொல்கிறார். இப்போ வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். கொஞ்சம் உட்காரலாங்களா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அதாவது இங்கே வந்து ஒரு 25 பேர்த்துக்கு மேலே இருக்கிறோம். ஆனால் கைத்தட்டல் கம்மியாக தான் இருக்குது சார். 25 பேர் இருக்குங்க சார், கைத்தட்டே இல்லைங்க சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். வெரி குட் சார். எவ்வளோ தூரம் கைத்தட்டுறீங்க அவ்வளோ தூரம் உங்களோட உடம்பு நோய் வந்து குறையும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது ஒவ்வொரு மீட்டிங் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நம்ம ஜோதிடர்கள் வந்து ஈகோவை பார்த்துக்கிட்டு யாரும் ஒருத்தர் வந்து கை தட்டுறதுக்கு யோசனை பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப நன்றிங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பேசுகிறது கேட்குதுங்களா எல்லாத்துக்கும்? ஏன்னா நம்ம வந்து ஏன் கை தட்டுறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க தூங்கிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்காகவாது கை தட்டுங்க. ஏன்னா பேசுகிறவங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது பாயிண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது வர மன வருத்தம் வேணாம். இல்லை நம்மளை விட அவங்க பெரிய ஜோசியர், நமக்கு விஷயங்கள் தெரியல அப்படிங்கிற ஒரு ஈகோ பார்த்துட்டு யாரும் கை தட்டாமல் இருக்காதீங்க. உங்களோட நலனுக்காக ஒரு தடவைக்கு 2 தடவை, ஏன் இங்கே மட்டும் தான் கை தட்ட முடியும், கரூர் பசான்லன்னு கை தட்ட முடியாது. அவங்க சேர்ந்து வீட்டுக்கு போய்ட்டு வீட்டில் தூங்கிட்டா கை தட்ட போகிறோம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே மட்டும்தான் கை தட்ட முடியும். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கங்க. அது மாதிரி மைக்கு கையில் கிடைக்கும் போது பேசிக்கோங்க. எவ்வளோ பேசணுமோ பேசிக்கோங்க. நல்ல விஷயமாக சொல்லி கொடுத்துருங்க. எனக்கு இந்த வாருங்கள் வளருவோம் அப்படிங்கிற ஒரு கரூரில் வந்து இப்போ 3வது மீட்டிங் நடக்குதுங்க. ஆனால் நான் 2வது முறையாக வரேன். ரவி ஐயா தான் வந்து வாங்க நம்ம வாருங்கள் வளருவோம் வந்து வளர வைப்போம் அப்படின்னாரு. அது வந்து பார்த்திங்கன்னா வந்தவனை தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இங்கே வந்து பார்க்கும்போது வாருங்கள் வளருவோம் முதல் மாதத்தில் பார்க்கும்போது ஒரு 15 பேர் இருந்தாங்களாம். 2வது மாதத்தை பார்க்கும்போது 2வது சங்கத்தில் அப்போயும் ஒரு 20 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது 30க்கும் 35க்கு மேலே தாண்டி போயிடுச்சு. அப்போது இங்கேருந்தே நமக்கு தெரியுது வாருங்கள் வளருவோம். இங்கே யாரெல்லாம் மைக்கி பிடிச்சி பேசுகிறீங்களோ எல்லாருமே கட்டாயமாக கண்டிப்பாக வளருவோம், சரிங்களா? ஆனால் இங்கே வந்து கை தட்டுறதுக்கோ பேசுகிறதுக்கோ கூச்சப்படாதீங்க. எல்லாரும் அனைவரும் ஜோசியர் தான். இதில் வந்து ஈகோ பார்க்க வேணாம். 1-2 விஷயங்கள் வந்து தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கை தட்டுங்க, சரிங்களா? பக்கத்தில் யாரும் தூங்கிடக்கூடாது. அதுக்காக ரொம்ப நன்றிங்க ஐயா. விஷயத்துக்கு போவோம் ஐயா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 9, அதாவது ஜாதகத்தில் 1, 5, 9 அப்படி என்ன பார்த்தீங்கன்னா 1ன்னா என்னங்கய்யா லக்னம், 5னா பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடம் பாட்டன், 5ஆம் இடம் குழந்தைய அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 9 பாக்கியம். ஆனால் 1 திரிக்கணுமா? அப்போது குழந்தையா அதாவது 1, 9 இது 2 நம்ம ஆக்டிவேட் பண்ணுனா 5 தானாக வளரும். 1ங்கிறது என்ன நாம், 9ங்கிறது தகப்பேன், 5ங்கிறது நம்ம குழந்தைங்க. பாட்டன் அப்புறம் எடுத்துக்குவோம், சரிங்களா? பாட்டன் இருக்கா? அப்படி இல்லை, பாட்டன் இல்லாமல் நம்ம வரல. இந்த 1ஐயும் 9ம் ஆக்டிவேட் பண்ணுனா ஒரு சின்ன பரிகாரம். ரொம்ப நேரம் பேச மாட்டேன், நான் அடுத்த ஐயாலாம் பேச வேண்டியது இருக்குது, சரிங்களா? 1ஐயும் 9ஆம் பாவத்தையும் லக்ன பாவத்தையும் இயக்கம் பண்ணுனா நம்ம குழந்தைங்க நல்லாயிருக்கும். நாம் நல்லா இருக்கங்கிறது 2வது விஷயம். ஏழையாக பிறந்து ஏழையாக சாகிறது நம்ம அப்பா பண்ணது நம்ம. ஆனால் நம்ம குழந்தைங்க ஏழையாக பிறந்து ஏழையாக சாகிறது நம்மளோட கர்மா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்துவோம், பாவத்தை சேர்த்தாதீங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் சேர்த்தக்கூடிய விஷயம் 1, 9 ஆக்டிவேட் பண்ணுனா. அதனால தான் 9 எங்கே வச்சுருக்காங்க? 9ங்கிறது பாக்கிய ஸ்தானம். அந்த பாக்கியத்தை இயக்கம் பண்ணாலே போதும்.
நீங்கள் பெருசாக இன்னும் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தையே சின்னதாக சிம்பிளான பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறவங்க அப்படியே விட்டுருங்க, இருக்குன்னு எடுத்துக்கோங்க. நம்மளை நாம் இயக்கம் பண்ணுவோம். இது வந்து எல்லாமே 12 லக்கணக்காரங்களும் இருப்போம். 12 ராசிக்கும் நம்ம பார்த்து சொல்லிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வரவங்க எல்லாத்துக்குமே ஏன்னா ஐயா காலைல சொன்ன மாதிரி ஜாதகம் பார்த்து அது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது எல்லாமே தெரியும், அவங்களுக்கும் தெரியும், பாதி படிச்சிட்றாங்க. அதுக்கு என்ன தீர்வு ஏதாவது ஒன்று கொடுங்க ஐயா, பரிகாரம் தான் சொல்லுங்கள், நீங்கள் அதுக்கப்புறம் எது வேணால் பேசுங்க அப்படிங்கிறாங்க. அந்த அமௌண்ட்டு வாங்கிறதுக்கு கர்மா நம்மளை வந்து ஒரு பரிகாரத்தை சொன்னால் தான் நல்ல ஜோசியர்னு சொல்கிறாங்க. வெளியே போய் நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் எடுத்துச்சு நிறையா வச்சுங்க, பாயிண்ட்டை முத்து அள்ளி கொட்டுங்க. ஜாதகத்தை எடுத்து முன்னாடி வந்து வைக்கும்போது முழிப்போம். ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்குதா, ஒன்றை பார்த்த மாதிரி ஒரு ஜாதகம் வருதா கைக்கு, வரவே வராது. அதுதான் கர்மா. சரிங்க. பார்த்தீங்கன்னா மேச லக்கணத்துக்கு 9 யாருங்க ஐயா? தனுசு வீடு. இப்போது இவங்க மேச லக்கணத்துக்காரங்க 9ஆம் இடத்தை இயக்கம் பண்ணணும். எப்படி இயக்கம் பண்ணலாம்? குருன்னா யார்? குருன்னா ஆசான் எடுத்துக்கலாம். ஆசான் அது மாதிரி சும்மா பரிகாரத்துக்கு நம்ம சொல்கிற வரவங்களுக்கு வந்து தேவகுரு அசுரகுரு இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. நம்ம சொல்கிற கான்செப்ட் என்னென்னா, குருனா அப்பா அம்மாவை எடுத்துக்கலாம். அடுத்ததுக்கு நமக்கு சொல்லிக் எந்த தொழிலை சொல்லிக் கொடுக்குறாலும் அந்த குரு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல நான் வித்தியாசமாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இருக்கிறத நான் ஒன்றும் வித்தியாசமாக சொல்ல. குருன்னா அதாவது பார்த்திங்கன்னா தங்கம் வேலை செய்பவர் யார்? சரிங்களா? அவங்கள எடுத்துக்கலாம். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது தங்கத்தை வாங்கி கொடுக்கலாமா? தங்கத்தை வாங்கி கொடுக்க முடியுமா? ஐயோ அவ்வளோ பெரிய பரிகாரம் கண்டிப்பாக முடியாது. அப்போது அவங்களுக்கு சின்ன பரிகாரம் செய்யலாம்ல. குருன்னா கடலை, கொண்டக்கடலை. இல்லை குருன்னா இனிப்பில் கடந்த கடல மிட்டாய் கூட வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லட்டு சுக்கரனா மாறிடுங்க ஐயா. லட்டு சுக்கரன் கல்கண்டு அதில் சேர்ந்துடும். அதாவது குருவுக்கு உண்டானதை கொடுங்க. குருனா என்ன மரங்கய்யா? அரச மரம். அரச மரத்தை சுற்றி வர சொல்லுங்கள். அரச இலையை ஒன்று வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அதாவது 9ஆம் இடத்தை இயக்கம் பண்ணுங்க, சொல்லுங்கள். நாம் ஃபஸ்ட்டு இயக்கம் பண்ணுவோம், அப்புறம் நம்ம வந்தவங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? இனிப்பாக கொடுங்க. யாருக்கு பரிகாரம் பண்ணாலும் அது எப்படி செய்ய, கடலை உருண்டையாக கொடுங்கள். தங்கம் வாங்கி தர முடியலைங்க ஐயா, அதுதான் பரிகாரம், நல்ல பரிகாரம். ஆனால் என்னால் முடியாது. சரிங்களா? என்னங்கய்யா? ஐயா நான் என்ன சொன்னேன், இனிப்பு துண்டுக்கு போகாதீங்க. அவன் கொடுக்குறப்ப துண்டு போட்டுருவியான்னு கேட்பான். கடலை உருண்டைங்க ஐயா, உடம்புக்கு ரீதியான கொடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. 9ஆம் மாதம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆகும். சின்ன பரிகாரம் தான் இது. வந்து பெருசாக நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. தங்கம் வாங்கி தர முடியாதுன்றீங்க, அரச மரத்தை சுற்றி வரலாம்ல. அரச இலை கீழே விழுவுமே, ஒன்று பறிக்காதீங்க. கீழே விழுவுறது எடுத்து நம்ம பர்ஸில் வச்சுக்கோங்க. இல்லை வரவங்களுக்கு அரச மரத்தை சுற்றி வாயா உன்னோட பிரச்சனை தீரும் சொல்லுங்கள். அது ஒன்று பெரிய கஷ்டமே இல்லையா? ஓகே. ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் இடம் மகரங்கிறது சனி பகவான். சரிங்களா? அவருக்கு என்ன மாதிரி பரிகாரம் சொல்லலாம்? என்னங்கய்யா? சூப்பர். ஐயாவுக்கு ஒரு கை தட்டிடுங்க. அதாவது அந்தந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதாவது தானியமாக கொடுத்தீங்கன்னா அது என்ன விஷயம் அதில் அடங்கியிருக்கு. இப்போ சனி பகவானுங்கன்னா என்ன சொல்கிறோம் பரிகாரமாக? எல்லாம் வந்து தலைமாட்டு கடியில் வச்சுருப்பாடுங்க, காலையில் கொண்டு போய் காகத்துக்கு வச்சுருங்க. அதுதான் அற்புதமான பரிகாரம். சரி, அது காரமாக தரலாமா இனிப்பாக தரலாமா? சனி பகவான்னா என்னங்க? காரங்க. அது அதாவது இனிப்பு சேரக்கூடாது. அதோட நம்ம எள்ளு மிட்டாய் கடை வாங்கி சாப்பிட்டோம்னா அது செட் ஆகாது. ஓகேங்களா? சரி, சனி பகவானுக்கு இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அயன் பண்ணுறவங்க, சலவை தொழிலாளி, சரிங்களா, அவங்களுக்கு தானம் செய்யுங்கள். என்ன பண்ணலாம்? சனி பகவான்னா என்ன உலோகம் ஐயா? இரும்பு. தங்கம் தான் குருவுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. இரும்பு தாராளம். சூப்பர். அப்புறம் வேறு என்ன வாங்கி தரலாம்? இரும்பில் என்னென்ன வருதோ, இரும்பில் முடிஞ்ச வரைக்கும் செலவு கம்மியாக இரும்பு வாங்கி கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு பொருளாக வாங்கி கொடுக்கணும். நீங்கள் வெறும் இரும்பை கொண்டு போய் கொடுத்தா எதுக்கட அவன் கொடுக்குறானா அவன் பயந்தடிச்சு ஓடி போயிடுவான். நமக்கு ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா? அவங்கள போய் இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சு நடத்தணும் வச்சிங்களேன்,
ரிஷப லக்கணக்காரங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா 9ஆம் மாதத்தில் நம்ம வேலை செய்கிற கம்பெனியில் கரெக்டாக பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களை வச்சுக்கிட்டோம்னா, அதுவும் சலவை தொழில் செய்கிறவங்கள வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு ஆக்டிவேஷன் வந்து கீழே அடிபடாது, போய்கிட்டே இருக்கலாம், மேலே மேலே போகலாம். இது இயக்கம் பண்ணுங்க. கிரகம் நட்சத்திரம் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? இது 1-9 இயக்கம் பண்ணால் நமக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கலையா, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 1-9 புண்ணியம் பண்ணுனீங்கன்னா, என்னங்க நீங்கள் சொன்னீங்க பரிகாரம் நான் வந்து செஞ்சுட்டேன், நான் நல்லா இருப்பேன்னு செஞ்சேன், கல்லமட்டை வாங்கி கொடுத்தேன், எனக்கு வந்த காசு கூட போயிடுச்சு அப்படிம்பாங்க. நீ செய்யலை, நீ உன்னோட கர்மம் உங்கள் அப்பா செஞ்சது, ஆனால் நீ செய்ய கொடுத்து உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதுக்காக நாம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா 9ஆம் மாதத்தை இயக்கம் பண்ணுங்க. சார் கல்லமட்டை வாங்கி தரல என்ன சார் இப்போ நமக்கு செலவாயிட போகுது, எவ்வளவோ செலவு பண்ணுறோம், அவ்வளோதான் சார். இப்போ எள்ளில் என்ன பண்ண போகிறீங்க, எள்ளில் காரமாக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் கொடுங்க. சார் சனிப்பவனுக்கு என்ன மரங்க, வன்னி மரம், சூப்பர். இந்த வன்னி மரத்தை நீங்கள் சுற்றிட்டு வர சொல்லுங்கள். அந்த வன்னி இலையை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, பர்ஸில் வச்சுக்கோங்க. ஐயா காரதத்துவம் நிறையா இருக்குங்க. ஒரு 4 நாள் பாயிண்ட் தான் கொடுக்குறாரு, ரொம்ப இல்லை. ஏன்னா 20 நிமிஷம் தான் ஐயா கொடுத்துருக்குறாரு. நான் நோட்டை பார்த்து சொல்லணும்னா நான் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சும்மா பார்க்காம ஒரு 4 நாள் விஷயம் போதும். அடுத்த மாதம் கொஞ்சம் சொல்லிக்கலாம். ஐயா கோவம் வந்துடுறோம் போட்டு விட்டுலாங்க ஐயா, சரிங்களா? ஐயா சனி பகவானுக்கு என்ன மரம், வன்னி மரம். வன்னி மரத்தோட இலையை பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அல்லது பர்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், சரியாக இருக்கும். ரிஷப லக்கணக்காரங்க நீங்கள் வேறு லக்கணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி எனக்கு திட்டக்கூடாது. மிதுன லக்கணக்காரங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஐயையோ எனக்கு இப்படி வேலை செய்யுது அப்படி வேலை செய்யுன்னு சொல்லக்கூடாது. சரிங்க ஐயா. அடுத்தது என்னங்க ஐயா, மிதுனத்துக்கு சனி தான் வருவார், சனி தான் வருவாருங்க ஐயா. அங்கே பாவகம் யாருதில்ல. ஆ சரி ஐயாவோ சொன்னால் வேகமாக போயிடலாம், நேரம் ஆயிடுச்சு. சரி 9ஆம் பாவம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பமாக இயக்கப்படுது. கும்பம் அப்படின்னா என்னங்க ஐயா, கலசம். சரி இந்த மிதுன லக்கணக்காரங்க சனி பகவான் அதே நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி வன்னி மரமாக எடுத்துக்கோங்க, அதே பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஆனால் பரிகாரம் என்ன சொல்லலாம், கும்ப பானைன்னு சொல்கிறாங்களா? பானை யார் செய்வா, மண் பானை செய்பவர். என்னங்க ஐயா? சரிங்களா? கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ராசியில் வந்து 11ஆவது ராசி, காலபுருஷனுக்கு 11. அது எங்கே இருக்குங்க, உயரமான இடத்துல இருக்குது, சரிங்களா? ஆனால் இந்த சட்டிப்பானை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு ஈடாக மாட்டார்கள், சரிங்களா? அவங்க செய்த அவங்க வந்து ஒரு அற்புதமாக அவங்களோட பழகி பாருங்கள். யார், மிதுன லக்கணக்காரங்க அவங்களோட பழகினாலே போதும். சட்டிப்பானை செய்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க, ஒரு 10 பேருக்கு சட்டி வாங்கி கொடுங்க. நீங்கள் சட்டியில் சமைச்சு பாருங்கள், கும்பம் அங்கே செயல்படுமா பயப்படாதா? ஆமாங்க. ம் ம் கண்டிப்பாக ஐயா சொல்கிற மாதிரி, அதாவது சனி பகவானாலே முஸ்லீம் வந்து தொடர்பு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரிஷபம் ஐயா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி யாரோ வராங்க, குரு வரும். அப்படி இப்போ அதே குரு ஐயா குரு வராரு விட்டுருங்க, அடுத்தது போகலான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மாற்றங்கள் இருக்குது, சரிங்களா? அடுத்து என்ன பார்த்தா குரு என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னவா குரு இருக்காருன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆச்சார குரு. அதாவது ஆன்மீகத்தில் வந்து அந்த குரு அதிகம் இருப்பாங்க. வேதம் படித்த வேத சாஸ்திரம் தெரிந்த குரு, சரிங்களா? அப்போ வேத பிராமணர்களுக்கு நீங்கள் வந்து தானம் பண்ணணும், சரிங்களா? அங்கேயும் வந்து
குரு வந்து ஆட்சியாக வர்றாரு. அப்போ குரு வந்து எந்த குருவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் வந்து கடலை உருண்டை, தங்கம், அதே மாதிரி அரச மரம், இந்த பரிகாரத்தையும் அங்கே சொல்லுங்கள். ஏன்னா குருவுக்கு வந்து பாவகம் மாறினாலும் இது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் மாறும், இது வந்து 12ஆம் மாறிடும். காலபுருஷனுக்கு 12ஆம் மாறிடும். இந்த லக்னத்துக்கு வேணால் 9ஆக இருக்கலாம். சரிங்களா? அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஐயா முருகன் கடவுள் எடுத்து நான் கடவுள் கான்செப்டுக்கே வரல. ஏன்னா பரிகாரம் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ஐயா சொன்னனால மீனத்தில் வந்து பாக்கி கடகலை கணக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சரிங்களா, அங்கே யார் சரிங்களா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். போயிட்டு வந்தாலே நல்லாயிருக்கும். சரிங்களா? புதனுக்கு வந்து அங்கே நீச்ச ஸ்தலம் தான், ஆனால் இருந்தாலும் காலபுருஷனுக்கு 12 அந்த இடத்துல வந்து நீசமாக இருந்தாலும் மீனாட்சியோட அருள் அங்கே கிடைக்கும். சரிங்களா? ஐயா இந்த பிரச்சனைக்கே நான் வரல. நான் இன்னும் மறுபடியும் இல்லை, நீங்கள் அதை கூட எடுத்துக்காதீங்க. அதே கோயிலில் இசை அமைப்பாருங்களேன், யாருங்க இசை, அவங்களுக்கு பண்ணுங்க போதும். நீங்கள் வந்து போதுங்களா? நீங்கள் வந்து பிராமணருக்கு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த கோயிலில் மேளம் அடிக்கிறவங்களுக்கு பண்ணுங்க. ஏன்னா அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அது பப்ளிக்காக சொல்ல முடியாது. அதனால் அங்கே மேளம் அடிக்கிறவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்த பரிகாரம். சிம்ம லக்னத்துக்கு எதுங்க வரும்? சிம்ம லக்னத்துக்கு மேசம், மேசத்துக்கு அதிபதி செவ்வாய். இப்போ இந்த செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்காங்க? சரி, நீங்கள் எடுத்துங்க, அந்த மாதிரி எடுத்துக்கங்க. மலை மேலே கோயிலுக்கு விளக்கேற்றுங்க. நான் இல்லை சொல்ல என்னங்க ஐயா, அது பயிர் வகையில் துவரை என்னங்கய்யா, ஆப்பிள் எடுத்துங்க, ஆப்பிள் தானம் பண்ணிக்கங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த இடத்துல ஆடு மேய்ப்பவர் இருக்காங்க. ஆடு எல்லாம் அந்த இடத்துல ஆடு இருக்கா, ஆட்டுக்கு நீங்கள் ஒன்றும் தானம் பண்ண வேணாம். ஏன்னா வாயிலா ஜீவனுக்கு பண்ணாலும் மறுபடியும் அதை கறியாக போட்டு நம்ம சாப்பிட தான் போகிறோம். அதில் பிரயோஜனம் கிடையாது. இருந்தாலும் பண்ணணும், ஆட்டுக்கும் பண்ணலாம். ஆடு மேய்ப்பவர் அந்த தோட்டத்தை அதை ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தானம் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள். எந்த மாதிரி தானம் பண்ணலாம், நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். அதில் என்ன உலோகம் கொடுத்துருக்காங்க செவ்வாய்க்கு? செம்பு. சூரியனுக்கு தாமிரம், அது செம்போட செப்பு. சூரியனுக்கு செப்பு, இவருக்கு செம்பு. அதுக்கு செம்புக்கு முன்னாடி அந்த பாதரசை கலந்து எடுக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் செம்பில் செப்புங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தகுடெல்லாம் எழுதி கொடுக்குறோம் இல்லையா, அதான் செப்பு. ஆனால் செம்பு தகுடு தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது முன்னாடியே வந்து இல்லைனா செம்பில் வந்து அப்படி மெலிசாக கொண்டு வர முடியாது. தாயத்து கட்டுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வராது. அதனால் நீங்கள் செம்பில் அவருக்கு செவ்வாய்க்கு என்னங்க தானே உலோகம், அதனால் நீங்கள் செம்பு செஞ்சு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரம் இதில் என்ன மரம் வருங்கய்யா செவ்வாய்க்கு? சூப்பர். கருங்காலி மாலையை வந்து எல்லாரும் போட முடியாதுங்கய்யா. எனக்கு அப்புறம் அங்கே தேடிட்டு வந்து அடிப்பானுங்க. அதாவது கருங்காலி மாலை வந்து யார் யார் போடணும், யார் யார் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பாக்கியாதிபதியாக வரவங்க போட்டுக்கலாம், அஸ்தமாதிபதியாக வரவங்க போடக்கூடாது, 6-8 பண்டு வரவங்க போடக்கூடாது. சரிங்களா? எல்லாரும் கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டு என் குடும்பம் பிரிஞ்சிருச்சும்பாங்க. சரிங்களா? என்னங்கய்யா? ஆமாம், செவ்வாய் வந்து அபியோகியாக வரவங்க, 6-8 பாண்டவங்க, செவ்வாய் நீசமாக போகிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. பாக்கியாதிபதி இருந்தால் போட்டுக்கலாம், பாதுகாதிபதி இருந்தால் போட முடியாது. இப்போ சிம்ம லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாக இருந்தாங்க. சரிங்களா? அவர் 4 கூடையும் வராருல்ல, அதனால் நல்லது பண்ணுவார். சிம்ம லக்னக்காரங்க நல்லது பண்ணுவார். சரிங்களா? பாதகாதிபதி எந்த டைமில் வேலை செய்வார், 4 கூடையும் எப்போ வேலை செய்வார், அந்த தெரிஞ்சு போட்டு கொடுங்க. நம்ம தானே சொல்ல போகிறோம், சொல்லி தெளிவாக சொல்லி கொடுக்கணும். கைவிட மாட்டார். கருங்காலி மாலை அவங்களுக்கு கைவிட மாட்டார். செவ்வாயை வந்து யோகியாக போடுவார், அவங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி.
இவருக்கு தான் புளிப்பு கொடுக்கணும். செவ்வாய்க்கு புளிப்பு. என்னங்க ஐயா? செவ்வாய்க்கு வராதிங்க, சுக்கிரனுக்கு தான் நாவல் பழம். அத்தி மரம் வந்து நாவல் பழம் வந்து பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடியது. அதாங்கய்யா பரணி, அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து செவ்வாயோட காரத்தத்துவம் மேசத்துலேயும் விருச்சகத்துலேயும் இருக்குது. சரிங்களா? செவ்வாய் வீட்டில் அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரங்களா, அதில் வந்து பரணி நட்சத்திரக்காரங்க கிருத்திகை நட்சத்திரக்காரங்க நாவல் பழம் சாப்பிட்லாம். ஓகேங்களா? பரணிக்கு 2வது வீடாக வரும், அதனால் வந்து கிருத்திகை சாப்பிட்லாம். ஓகே, நன்றி, சாப்பிடுங்க, தப்பு இல்லை. நான் எதையும் ஆர்குமெண்ட் பண்ணல, சாப்பிட்லாம். வேகமாக முடிக்கிறோமா? டைம் ஆச்சு. ஐயா இப்போ நம்ம என்ன லக்னம் பார்த்தோம்? சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 7, 8, 9. 9ஆம் இடத்துபதி யார்? செவ்வாய். செவ்வாயை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அவருக்கு வந்து என்ன மரம்? கருங்காலி மரம், கருங்காலி குச்சி. இவங்க தான் கருங்காலி குச்சி, கருங்காலி மரம் கோயிலுக்கு தானம் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். கருங்காலி வந்து நம்ம போட்டுக்கணும் கிடையாது, இப்போ யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. கருங்காலி குச்சிங்கிறது கோயிலுக்கு வாங்க பண்ணுங்க. ஐயா அடுத்தது பேசிக்கலாம். ஐயா அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம். இந்த கன்னியா லக்னத்துக்கு 9 கூடியவன் யார்? சுக்கிர பகவான் வருவார். சுக்கிரனுங்கிறது இந்த இடத்துல என்ன உருவம் இருக்குது? ஐயா உருவத்தை வச்சு தான் எடுத்துருக்கேன், ஒரு ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. மாடு இருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல மாடு, சரி நந்தின்னு சொல்லலாம். அந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நந்தி பகவானுக்கு நீங்கள் வந்து பசுமாடு தானம் பண்ணுறது இதெல்லாம் நம்மளால் முடியாது. மாடு என்ன 40,000 50,000 போட்டு தானம் பண்ண சொல்கிறானே இவெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். நம்ம இருக்கப்பட்டாலுங்க பண்ணுவாங்க. நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லலாம், ஆனால் அவங்களால முடிஞ்சால் பண்ணுவாங்க. இல்லாதவங்களுக்கு இந்த தேர்கடையில் பசு பொம்மை விற்கிது பார்த்தீங்களா, காளை மாடு விற்கிது பார்த்தீங்களா, ஒரு 100 ரூபா 150 ரூபா, அது கூட வாங்கி ஒரு குழந்தைங்களுக்கு வாங்கி தானம் பண்ணலாம். சரிங்களா? பண்ணலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடு தொழுவம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா லக்னம் பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து இந்த மாடு தொழுவம் பக்கத்தில் தான் குடி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இது வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி கன்னியா லக்னக்காரன் மாடு தொழுவம் பக்கத்தில் குடி இருந்தாங்க அப்படின்னா சூப்பராக மேலே வந்துடுவாங்க. என்னங்கய்யா? கண்டிப்பாங்க. அது மாட்டு தொழுவம் இருந்துருச்சுனாலே அதுக்கு வந்து நீங்கள் பராமரிப்பு செஞ்சாலே கன்னியா லக்னக்காரங்க டாப்புக்கு வந்துடுவாங்க. அப்போ எந்த கிரகம் திசாபதி அப்புறங்களோ அவங்க இது, ஆனால் இருந்தாலும் இது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அற்புதமாக இருக்கும். இல்லாதவங்களுக்கு அந்த தொழுவத்தில் வேலை செய்கிற ஆளுக்கு பரிகாரம் பண்ணுங்க. அந்த தொழுவத்தில் என்னங்க ஐயா? ஐயா நான் கறியை பற்றி சாப்பிட்றத பற்றி பேச வரலைங்க. மாட்டு தொழுவத்தில் சரி சாப்பிடாதீங்க, அதையும் சாப்பிடாதீங்க, ஏற்றுக்கிறேன் நான். சரிங்களா? ஆமாம் சாப்பிடக்கூடாதுங்க, பாதிக்கும். சரிங்களா? அதுக்கு பரிகாரம் அதுவும் எப்படியாப்பட்ட ஐயா இங்கே வந்து சுக்கிரனை வராரா, சுக்கிரனோட காரத்தத்தை கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஐயா ஆடம்பரம் அது துணிமணி எல்லாமே சுக்கிரனோட தான், இல்லைன்னு சொல்ல, துணியும் பண்ணலாம். சரிங்களா? வஸ்திரம் பண்ணலாம், வஸ்திரம் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் அவன் கொஞ்சம் 6 மாதம் போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். சரிங்களா? அவங்களுக்கு என்ன நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களோ அது அவனுக்கு நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும். அதில் என்ன பார்த்தீங்கன்னா பரிகாரம் பயிர் வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொச்சை பயிர். சரிங்களா? அது வந்து எப்படி காரமாக தரலாமா இனிப்பாக தரணுமா?
எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அருந்து போட்டு உப்பு தள்ளி போட்டு தராங்க, அதில் வந்து பலன் கிடையாது. சரிங்களா? இந்த கன்னியா லக்னக்காரங்க இனிப்போட கலந்து தரணும். மொச்சப்பயிரை அதெல்லாம் நாளெலாம் நீங்கள் குறித்து கொடுத்துருங்க. வெள்ளிக்கிழமை கொடுக்கணும், சுக்கர ஓரையில் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் ஐயா இன்னும் எனக்கு அரை மணி நேரத்தை வெளியே போய் அப்படின்ட்டுருவார். டைம் இல்லை, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்ட்டுருவார். அதுபோல் நீங்கள் இதெல்லாம் நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நேரத்தை கொடுக்கலாம், நாளை கொடுக்கலாம், எவ்வளோ நேரம் வித்தியாசங்கிறது, சுக்கர ஓரை எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொடுக்கலாம். யார்? கன்னியா லக்னக்காரங்க நம்ம ஜோசியரை பார்த்து பலன் வந்து கொடுத்துடலாம். சரிங்களா? அதுக்கு என்ன மரங்கய்யா? மரம் அத்தி மரம். அத்தி மரத்தை சுற்றி வர சொல்லுங்கள். அத்தி மர இலையை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அத்தி பாலை குடிக்கலாம், அத்தி பாலை வாங்கி தானம் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப தோற்பாக இருக்கும். அதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து தானம் செய்யலாம். அத்தி மர பால் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பும் சரியாக, உங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். அத்தி மர பால்லாம், அத்தி மரம் அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. சரிங்களா? அடுத்தது ஐயா, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா துலா லக்னம். துலா லக்னத்துக்கு பாக்கியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, துலா லக்னத்துக்கு பாக்கியாதிபதி புதனாக வராரு. இவர் புதன் என்ன பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3. புதன் வந்து என்ன இந்த இடத்துல என்ன எந்த மாதிரி ஆளுங்களுக்கு தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து தோலில் அதிகம் வேலை செய்கிறவங்க யாருங்கய்யா? தோலில் 3ஆம் இடம் தோலுன்னு வருதுங்களா? தோலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தோல் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, செருப்பு தைக்கிறவங்க அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது புதன் என்னங்கய்யா என்ன உலோகம்? பித்தளை. பித்தளையில் நீங்கள் வாங்கி கொடுக்கணும், சந்தோஷப்படுவாங்க. அவர் இரும்பில் தான் அதிகம் வேலை செஞ்சுட்ருப்பார். நாம் வந்து பித்தளையில் வாங்கி கொடுக்கணும். சரிங்களா? இது தப்பாக சரிங்களையா? பித்தளையில் அவருக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவர் ஐயா நான் என்ன சொல்கிறேன், பித்தாளையில் அவர் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதன்னா என்னங்க பயிர் வகையில் என்ன பயிர்? பச்சை பாசி பயிர். இந்த பச்சை பயிரை வந்து எப்படி இனிப்பாக கொடுக்கணுமா காரமாக கொடுக்கணுமா? ஒவ்வொன்றும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அந்த அவருக்கு என்ன மரம் வருங்க? புதனுக்கு மரம் வராது, நாயுருவின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து சுற்றி வர சொல்லுங்கள் போதும். அந்த நாயுருவி தலையை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா பணம் வரும். சரிங்களா? சின்ன சின்ன கான்செப்ட் தான். அது என்ன கிழமை கொடுக்கணும், என்ன ஓரையில் கொடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து சொல்லிங்க. என்னதுங்க ஐயா? சொல்லுங்கள். சொல்லுங்கள். சரிங்க. ஆ 3ஆம் இடம் அதாவது நான் பரிகாரம் நிறையா இருக்குது. 3ஆம் இடம் காதுவாக வருது. அந்த இடத்துல பேச்சு வருது, நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. அடுத்து என்ன லக்கணம் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணம். விருச்ச லக்கணத்துக்கு 9 கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியாக வரும். இந்த கடகராசியில் என்ன நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் மேலே அடிக்கிறவங்களுக்கு தானம் பண்ணலாம். எந்த மாதிரி பொருள் கொடுக்கலாம்? ஈயத்தில். சந்திரன்னா ஈயம், சந்திரன்னா ஈயம். சரிங்களா? அந்த அவங்க அடிக்கிற மேலே அடிக்கிற பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஈயத்திலே நீங்கள் ஒன்று செஞ்சு அவருக்கு வந்து வாங்கி கொடுத்தா சூப்பராக இருக்கும். அவரோட லைஃப் நல்லாயிருக்கும், உங்களோட குழந்தைங்க லைஃப் நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்து ஈயம் வந்து கொடுத்துறீங்க. எதுக்குங்கய்யா? மிதுனம் நாயுருவி சொல்லிட்டீங்கய்யா. சந்திரனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா முருங்கை மரம். சந்திரனுக்கு முருங்கை மரம், முருங்கைக்காய் வாங்கி கொடுங்க. முதல் 9ஆம் இடம் நீங்கள் இயக்கம் பண்ணுங்க. ஐயா நம்ம வந்து பார்த்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது யோசனை பண்ணுங்கள். முதல் நமக்கு என்ன லக்கணம் அப்படிங்கிறது நீங்கள் யோசனை பண்ணுங்கள். 9ஆம் பாவத்தை இயக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் சிறந்த ஜோசியராக மாற முடியும்.
9ஆம் பாவத்தை நீங்கள் இயக்கம் பண்ணல அப்படின்னா நாம் இன்னும் வீட்டுக்குள்ளேயே தான் பேசிக்கிட்டு இருக்கணும், வெளியே சொல்லவே முடியாது. ஒருத்தர் ஈகோ பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். யாரா எவ்வளோ தூரம் நம்ம படிக்கிறோம், 10 வருஷம் 5 வருஷம் படித்து ஆஃபீஸ் ரூம் போகிறதுக்கு தைரியம் வருதா? என்ன காரணம்? சரி, தைரியம் வந்தாலும் ஜாதகம் பார்க்க போது நம்ம பலன் கரெக்டாக சொல்ல போகிறோமா? இங்கே பார்த்துட்டு கீழே படிக்கட்டு விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டு போயிடுவான். இந்த ஆளுகிட்ட வந்து நான் பார்த்தேன் பாரு, அந்த மாதிரி பதில் உடனே நம்ம காதுக்கு உடனே கேட்டுரும். சார் வாங்கிறது 300 ரூபாங்க சார், அவனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் 3000 விஷயம் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அவனுக்கு வந்து கொடுக்குற காசுக்கு மேலே நம்ம சொல்கிறோம், அது அவன் ஏற்றுக்க போகிறதில்ல. ஆனால் இருந்தாலும் நாம் இயக்கம் பண்ணி பார்ப்போம், இதில் சரியாக வருதாலேயும் பாருங்கள் சார். சின்ன சின்ன பரிகாரம் தான். 9ஆம் இடத்த இயக்கம் பண்ணுங்க, அப்புறமா வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா 9 இயக்கம் பண்ணுனா நாம் வளருவோம், நம்மளோட பிள்ளைங்களும் வளருவாங்க. வாருங்கள் வளரும், அதுலேயும் வளரும். ஓகே. தனுசு லக்னம். தனுசு லக்னம் இது கொஞ்சம் நான் நிறைய விஷயம் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் தனுசு லக்னம், அதனால் நிறைய விஷயம் எடுத்து வச்சுருப்பேன். ஆனால் சொல்ல மாட்டேன். எப்படி சொல்ல மாட்டேன்? மகரம். அதாவது பார்த்தீங்கன்னா என்னய்யா அவிட்டங்கய்யா. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு பாக்கியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனாக வர்றார். இந்த சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாத்துக்கும் வந்து பாக்கியாதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சு சூரியனை வணங்கினாலே போதும். காலையில் எந்திரிச்சு சூரியனை எந்திரிச்சு அப்படி இல்லைங்கய்யா, அதில் விஷயம் இருக்குது. யாருக்கு அதாவது தகப்பன், அதாவது 1 5 9 ஈஸியான கான்செப்ட். அதுதான் ஒன்றுக்கு ஒன்று கேந்திரமாக வரும். அதனால் வந்து மேசத்துக்கு சிம்மம் ஈஸியான பலன் வரும், சிம்மத்துக்கு வந்து தனுசு ஈஸியான பலனாக வரும். ஆனால் இருந்தாலும் நான் கான்செப்ட் வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ சூரியனை வணங்குங்க இல்லைன்னு சொல்லலை. இப்போ எனக்கு வந்து பார்த்தி சூரியன் அவயோகியாக வந்துட்டார். ஆனால் இருந்தாலும் வழிபடலாம், பலன் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் தலை. சரிங்களா? தலையை திருத்துபவர் யார்? முடி வெட்டுறவங்க. சரிங்களா? அவங்களுக்கு அவங்களோட நட்பு வச்சுக்குவாங்க, அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. எல்லாமே நான் சொன்னதெல்லாம் யார் யார் சொன்னனோ அவங்களாம் அப்படியே நட்பாக சேர்த்துக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்ககிட்டயே நம்ம போய் பழகிறது, இவங்க எப்படி யோசனை பண்ணிங்கன்னா நீங்கள் வளரணும் அப்படின்னா அங்கே அடிக்கடி போயிட்டு வாங்க, அந்த கடைக்கு போயிட்டு வாங்க போதும். அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா சரிங்களா, அவங்களோட வைப்ரேஷன் நமக்கு நல்லாயிருக்கும். முடி வெட்டவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுங்க. சூரியன் என்ன பொருள்? தாமிரம் வரும். தாமிரத்தில் என்னங்கய்யா வாங்கி தரது? நெட்டில் தேடுங்க, அப்படின்லாம் யாரோ ஒருத்தர் கேளுங்க. இல்லை அவர் வேலை செய்கிற பொருள் ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க. தாமிர சபை ஐயா சொல்லிட்டாரு, திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலில் வழிபாடு செய்யலாம் அப்படின்ட்டார். ஓகேங்களா? ஐயா நான் இப்போ எல்லாம் இல்லைண்ணா, ஐயா நான் சொன்ன உலோகமெல்லாம் எதுக்கு சொன்னால் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க ஐயா. உலோகமெல்லாம் சொன்னதெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பொருளாக வாங்கி கொடுக்குறது அப்புறம், சரிங்களா? நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ செம்பில் சொன்னோன்னா செம்பு டம்ளர் ஒன்று வாங்கலாமா? டெய்லியும் தண்ணி குடிக்கலாமா? அப்போ செம்போட வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குமா? ஈயத்தில் நம்ம தொட மாட்டோம். சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க, ஈயத்தில் சாப்பிடுங்க, உங்களோட நோய் எதாக இருந்தாலும் சரியாகும். செம்புலேயும் சாப்பிடுங்க, சரியாகும். உங்களோட பாக்கியத்தை நீங்கள் இயக்கம் பண்ணுங்கள். அடுத்த சில்வரில் திங்கிறாங்க, நம்ம சில்வரில் திங்க வேணாம். ஈயம் செம்பு உலோகமெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தாமிரம் பூசுன ஒரு குண்டான வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, அதில் மோண்டு குடிங்க. தாமிரம் பூசுனதெல்லாம் வருது தானே, தாமிரம் ஒரு திரவம் தானே, உலோகத்தில் ஒரு திரவம், செம்பு மேலே பூசியிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் அதை வாங்கி நீங்கள் தண்ணி ஊற்றி குடிக்கலாம். சின்ன சின்ன பரிகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, சூரியன்னா என்ன காரதத்துவம்? பயிர் வகையில் கோதுமையில் நீங்கள் என்ன வேணால் பலகாரம் செஞ்சு கொடுங்க. இனிப்பாக காரமாக அது உங்கள் டேஸ்ட்டு. நான் மேக்ஸிமம் அதில் என்ன இருக்குன்னு சொல்லிவிடுவேன். சூரியனுக்கு காரம்தான். நீங்கள் கொடுத்துருங்க. யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? நான் சொன்ன கான்செப்ட் தான். முடி திருத்துபவர் அவங்களுக்கு தானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நட்பு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு வாங்க. அவங்கள 1000 500 கொடுங்க, செலவு பண்ணுங்க. நட்பு ஆட்டோமேட்டிக்காக. எங்கேனா முடியாதுங்க ஐயா. சரி, சூரியனுக்கு என்ன மரம்? குருவுக்கு தான் அரச மரம்.
எருக்கு வெள்ளை இருக்குது சரிங்களா, எருக்கஞ்செடியோட இலையை வாங்கி ஜோப்பில் வச்சுக்கோங்க சரிங்களா. நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் போனோன்னா பறிச்செல்லாம் வச்சுக்காதீங்க. அது எந்த நாள் நல்ல நாள் பார்த்து பறித்து வச்சுக்கணும். நமக்கு வந்து தாராபலம் நாளாக இருக்கணும். தாராபலம்னா எத்தனாவது நட்சத்திரங்க? சரிங்களா. சாதகத்தாரை பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும். அவங்களுக்கு 6வது நட்சத்திரம் சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரை நட்சத்திரத்தில் அந்த இலையை பறித்து பாக்கியில் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அதாவது எருக்கஞ்செடி பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் தான் இருக்கும் சரிங்க. ஒருத்தன் ஒன்று கடிச்சிட்டு போவான், அதை பற்றி நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஒரு சுற்றிடுவாங்க. இல்லை உங்கள் வீட்டிலே ஒன்று வளங்க சரிங்களா. எந்த லக்கணக்காரங்க? தனுசு லக்கணக்காரங்க. இதை வச்சு நீங்கள் வளர்த்திங்கன்னா அதை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு போனாலே டெய்லியும் வந்து அதுக்கு மஞ்சத்தூள் குங்குமம்லாம் போட்டு கும்பிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன் கிடச்சிரும். எருக்கம்பால் அவ்வளோ இது சக்தி அதிகம்னு சொல்கிறாங்க. நம்மளோட நுனி காலில் எருக்கஞ்செடியோட பால் வச்சாலே உடம்புல உள்ள உஷ்ணத்தை எல்லாமே அது எடுத்துருமா. எப்படி? உச்சங்காலில் உள்ளந்தலை வரைக்கும் ஒரு சொட்டு, இந்த பெரும் விரலில் ஒரு சொட்டு வச்சோம்னா, இதில் ஒரு சொட்டு அதில் ஒரு சொட்டு வச்சுக்கிட்டு அது காயிற வரைக்கும் கொஞ்சம் உட்காந்துருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் உஷ்ணத்தை அப்சர்வேஷன் பண்ணிடுமா சூரியன். முள்ளால் எடுக்கிறாங்களா? அதுதான் விஷயம். சூரியன் தான் உஷ்ணத்தை குறைக்க முடியும், வேறு யாராலையும் முடியாது. நம்ம குளிச்சுட்டா சரியாயிருன்னு நினைக்கிறோம், அதிகப்படுத்தும். சரிங்க. சிம்ம லக்கணத்து இது தனுசு லக்கணத்துக்கு முடிஞ்சதுங்க ஐயா. அடுத்தது இது பேனா கூட எழுதலை. நான் பேசும்போது தான் ரவி சார் திட்டுறாரு, பாலன் சார் திட்டுறாரு. வாங்க, பேனா கூட பழி பண்ணிடுச்சு. அப்படிங்களா? சரி, ரைட்டு. நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சொல்லிடுறேன். மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு 9 கூடியவன் யார்? புதன். புதனுக்கு அதே பரிகாரம் தான். பச்சை பயிறு, நாயுரு வேறு, அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க? இல்லை, எல்லாம் ஒரு வாட்டி கைத்தட்டி இல்லாமல் இங்கே இல்லை இருக்குது இல்லை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா தூங்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்னங்க ஐயா? சரிங்கய்யா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியில் வந்து 2 ஆணும் பெண்ணும் கலந்துருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழி தோன்றாங்க பார்த்தீங்களா, குழி தோன்ற கிணறு வெட்டுறவங்க, அப்புறம் வீட்டுக்கு பஸ் பருப்பு என்னங்கய்யா, ஜேசிபி வந்து உயிர்லைங்கய்யா, அது வேண்டாம். மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஜேசிபி வாங்கி தர முடியாது நம்மளால். அந்த மாதிரி செஞ்சுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்போல்லாம் ஐயா சொன்ன மாதிரி ஜேசிபி பறிக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த மம்டி, சட்டி, கிடப்பாறை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. யாருக்கு? கிணறு வெட்டுறவங்களுக்கு. வீட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா. புதனுக்கு வந்து அதே மாதிரி நாயுருவி தான், அதே மாதிரி பச்சை பயிறு தான். கோவப்படாதீங்க, அடுத்து நான் வேகமாக போயிட்டேன். ஆமாங்க என்னய்யா இதை சொல்லிட்டேங்க ஐயா. பள்ளிக்கூடத்துக்கு ஐயா சொல்கிற மாதிரி புதன்னா படிப்பு. பள்ளிக்கூடத்துக்கு அந்த மரம் வேலை செய்கிறதுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மம்டி, சட்டி, கிடப்பாரா பள்ளிக்கூடத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். இயக்கம், அதாவது புதன் சம்மந்தப்பட்டாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க. சரிங்களா. அடுத்தது கும்பலக்கணம். கொண்ட ஊசியா ஐயா? கும்பலக்கணம். அடுத்தது கும்பலக்கணத்துக்கு 9 கூடியவன் யார்? சுக்கிர பகவான். எந்த இடம் அது? என்ன? துலாம். அந்த இடத்துல என்ன சின்னம் இருக்குது? தராசு. அப்போ வந்து சுக்கிரன் வியாபாரிகள். எந்த மாதிரி வியாபாரிகள்? எல்லாருமே வியாபாரிங்க தான். ஆனால் வந்து அது வந்து ஜாதியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது அதனால் பார்த்தீங்கன்னா இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. செட்டியாருன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டியார், முதலியார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாங்க. கடைவீதி. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துலலாம் நீங்கள் எல்லாருமே வியாபாரிங்க தான். இங்கே பழம் விற்கிறவங்க வியாபாரி தான், பூ விற்கிறவங்க வியாபாரி தான். எல்லாருமே வியாபாரி. எந்த வியாபாரத்துக்கு பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து என்னென்னா கடைவீதியில் இருக்கிறவங்க, சுக்கிரன்னா வெள்ளி விற்கிறவங்க, சுக்கிரன்னா
இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வெள்ளி விற்கிறவங்களாம் நம்மக்கிட்ட எதையும் வாங்க மாட்டான். ஆனால் இருந்தாலும் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள இயக்கம் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள். ஏன்னா அதாவது வெள்ளி விற்கிற கடை வச்சுருக்கு வருவாங்க, ஒன்றும் இயக்கம் ஆகலைனாங்க, அவங்களுக்கு இதை ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு 9 குடையன். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து தாலி வாங்கி தரலாம். ஏன்னா 7ஆம் இடம் காலபுருஷன் 7 தாலி வாங்கி தரலாம். தாலிக்கு தானமாக தங்கம்னாலே பேச வேண்டாங்கிறீங்க. தங்கம் வந்து நம்மளால் யாராலும் முடியாது, ஏன்னா எல்லையில்லா விலைக்கு போயிடுச்சு அது. சரிங்களா? சுக்கிரன்னா மொச்சைல் அது வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி அவருக்கு அத்தி மரம் இந்த மாதிரிலாம் நீங்கள் தானம் பண்ணலாம். அடுத்தது ஐயா சொல்லுங்கள். ஐயா சொல்கிற மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? அடுத்தது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 9 குடையன் யார்? செவ்வாய். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன உருவம்னு கேட்டால் தேலுன்னு சொல்லிடுவீங்க. சரிங்களா? தேலை வந்து நம்ம நிறைய இடத்துல கான்செப்ட் சொல்லிட்டேன். அது என்ன வயிறு வடிச்சு பிறக்குது அப்படிங்கிறது அதே சொன்னோன்னா ஐயா மறுபடியும் கோவம் வந்துடும். என்னையா எல்லா இடத்தையும் ஒரே மாதிரியே சொல்கிற அப்படின்னு. சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல உண்மை அதுதான். தேல் வந்து ஆண் தேலும் பெண் தேல் சேர்ந்த பிறகு பெண் தேல் ஆண் தேலை கொத்தி சாவடிச்சிடும். கரு உருவான பிறகு கரு உருவாயிடுச்சின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை சாவடிச்சிடும். அது இறந்த பிறகு இது வந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடி குட்டி எப்படி பிறக்குங்கிறீங்க? வயிறு வெடித்து பிறக்கும். வயிறு வெடித்து பிறக்கும்போது அந்த இடத்துல கிரகம் என்ன நீசமாவது தெரியுங்களா? விருச்சகத்தில் சந்திரன். அப்போ தாய் இறந்த பிறகு வரக்கூடிய குழந்தை வெளியே வரும். அப்போ தான் செவ்வாய் வந்து செவ்வாய்னா என்னங்க? ரத்தம். வயிறு வெடித்து ரத்தம் வெளியே வந்த பிறகு தான் அந்த குழந்தை அங்கே உருவாகும். சரிங்களா? அந்த பாவத்துக்கு 5ஆம் பார்த்தீங்கன்னா விருச்சிகது 5 பார்த்தீங்கன்னா குரு. சரிங்களா? அதனால தான் 2 5 குருவாக வருவார் அவங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் விருச்சக லக்னத்துக்கு என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு உயிரை கொல்றவர்கள், வேட்டையாடுபவர்கள். எப்படி அதாவது என்ன சொல்லுவாங்க? வேடர்கள். அதாவது காட்டில் போய் ஒரு உயிரை கொல்றாங்க சாப்பிட்றதுக்கு. சரிங்களா ஐயா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? வேட்டையாடுபவர்கள் அவங்களுக்கு தானம் பண்ணணும். வேட்டையாடுறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு உயிரை கொல்றதுக்கு பயப்பட மாட்டாங்க. சரிங்களா? அது உயிரை கொல்றான அவனுக்கு எதுக்கு தானம் பண்ணால் அப்படி கிடையாது. இந்த மீன லக்னக்காரங்க அவங்க பண்ணால் மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது வேறுங்கய்யா. வேட்டையாடுபவர்கள் வேறு, இது வந்து கொல்றவங்க வேறு. சரிங்களா? விருச்சிக ராசி செவ்வாயாக வருது, ஆனால் மேலே செவ்வாயாக தான் வரும். இதுக்கு ஆடு, இதுக்கு தேல். சரிங்களா? இப்போ ஆடு அறுக்கிறவனுக்கு போய் நீங்கள் தானம் பண்ணீங்க அப்படின்னா எதிர்மறை வேலை செஞ்சிடும். உயிரை கொல்றான் அவனும் உயிரை கொல்றவங்க தான். ஆடு அறுக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் போய் விருச்சிக ராசிக்கு தானம் பண்ண சொல்லி ஆடு அறுக்கணும் தானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இந்த ஆக்டிவேஷன் வேலை செய்யாது. பாவங்களை பிள்ளைங்களுக்கு சேர்த்து கொடுக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இது செவ்வாயாக போச்சிங்களா? செம்பு தான், துவரை. அதே மாதிரி இதை பொருளெல்லாம் நீங்கள் அவருக்கு கொடுத்துடலாம், நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 1/4 மணி நேரம் இருக்குன்னா ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் சரி, ஐயா டைம் முடிவு போன மைக்க கூடுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த மாதிரி அரை மணி நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை இயக்கம் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, நம்ம ஜோதிடர்கள் நாம் வந்து 9ஆம் பாவத்தை இயக்கம் பண்ணிங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நாம் வந்து கர்மாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஜோதிடர் பஞ்சாங்கத்தை தொட்டவங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ வேணால் யூடியூப்பில் வந்து 1000 வாங்குறேன் 2000 வாங்குறாங்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த ஜோசியர்லாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டும் கம்மி தான், பாவத்தை சொல்கிறாங்க, ஆனால் வளர்ச்சி இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஜோசியருங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வளர்ச்சி இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. சரிங்களா? என்ன காரணம்? கர்மாவை நம்ம தேடிக்கிறோம். 9 கிரகங்களோட வேலை இந்த கிரகங்கள கடவுள்லாம் அந்த 9 கிரகத்தில் வேலை கொடுத்துருக்கு. இந்த 9 கிரகத்தை வேலையை வந்து நாம் தடுக்கிறோம். எப்படி? நம்ம நல்லது சொல்லலை, தடுத்து நிறுத்துகிறோம். இப்போ சனி பகவான் 7 செடியில் அவனுக்கு துன்பத்தை தரத்துக்கு ரெடியாக இருக்கிறார். நீ போய் அவரையே காலை கட்டி போடுறா, ஒன்றும் பண்ண மாட்டார், ஆஞ்சநேயரை பாடுறா, விநாயகரை பாடுறான்னு சொல்லிடுறோம். ராகு அதை பிடிச்சிக்க, அப்படியே பலமாக பிடிச்சிக்க, ஒன்றும் பண்ண மாட்டான்னு நம்ம பலனை சொல்லி போடுறோம். அந்த பாவம் எங்கே போவோம்? நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தான் வரும். சரிங்களா? அதனால தான் ஜோதிடர்கள் வம்சமும் ஜோதிடர்கள் குழந்தைகளும் முன்னேறதுக்கு
என்ன படிச்சிருப்பாங்க பாருங்கள், படிச்சல நிறைய படிச்சிருப்பாங்க, முன்னேற முடியாது. சரிங்களா? ஆனால் இந்த தொழில் வந்து அற்புதமான தொழில். சரிங்களா? ஒரு டாக்டரை விட நம்ம வந்து மதிக்கிறாங்க. டாக்டர் படிக்கிறவனே நம்ம வந்து கேட்பான், நான் டாக்டர் படிக்கட்டுமா, என் பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்க முடியுமா, கலெக்டருக்கு படிக்க வைக்க முடியும். அவங்களாம் கேட்டுட்டு என்ன பண்ணிட்டு போவாங்க, அந்த வேலையை வந்து 300 ரூபா காசை கொடுத்துட்டு நம்மளை வந்து ரொம்ப சீப்பாக பண்ணிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? இது இந்த கடவுள் நம்ம கொடுத்த அனுகிரகம் நல்லா இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் செய்யக்கூடிய வேலையை வந்து தடுத்து நம்ம சொல்கிறோம், விதிப்படி நடக்கும், நடக்காமலாம் போகாது, நாம் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இந்த 9ஆம் பாவத்தை இயக்கி நாம் வந்து துன்பம் இல்லாமல் வாழலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் நல்லா கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இதுவரை எனக்கு வந்து பேச வாய்ப்பு கொடுத்த கரூர் பாலகிருஷ்ணன் ஐயா, வாருங்கள் வளருவோம், இந்த சங்கத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்து, மேலும் திருதி ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிட்டு என்னோட முடிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, இவ்வளோ நேரம் என்னோட விஷயத்தை அமைதியாக இருந்து எனக்கு ஆறுதல் ஒவ்வொரு டைம்லையும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். வாஸ்து கணேசன் எங்கே இருக்கீங்க? எந்த ஊர்? நாமக்கல். வாஸ்து கணேசன் பார்க்கும்போது மாடு ஓட்டுற மாதிரி இந்த பயமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்னடானா அள்ளி கொட்டுற விஷயத்தை சூப்பராக ஜம்முன்னு. வாழ்த்துக்கள். நன்றிங்க. எல்லாம் வல்ல இறைவனர்களோடு வாருங்கள் வளருவோம் நமது ஜோதிட 3வது ஆய்வு கூட்டத்தில் கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் நமது நாமக்கல்லை சார்ந்த வாஸ்து கணேசன் ஐயா அவர்கள் ஜோதிடர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, ஜோதிட குழந்தைங்களாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க இனி கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நம்மளை எப்படி இயக்கிக்கணும்னு சொல்லி அவர் ஒரு வகையில் பார்த்தீங்களா அம்பாள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி இது போதும், நமக்கு நீங்கள் சொன்னதுக்கு சக்ஸஸ் கொடுத்துட்டாங்க ஆண்டவன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு அற்புதம் வந்து இது நம்ம இயக்கணும் அப்படின்னா இது கம்பல்சரி வந்து வாருங்கள் வளருவோம். அப்போ நம்ம குழந்தைங்க வளர்ச்சினாலே நம்ம வளர்ச்சியாக இருந்துன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இங்கே வளரலாம், நம்ம குழந்தைங்க வளர்கிறதுக்கு இங்கே இறைவன் அருளில் நம்ம வாஸ்து ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காருங்க சொல்லி ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.